ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தையே மாத்திடுச்சுன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருந்த அந்த மனநிலை, அதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? தாமஸ் எடிசனோட கதை வெறும் ஒரு பொருளை பத்தினது மட்டும் கிடையாதுங்க. அது விடாமுயற்சியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிய வைக்குது. வாங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். இந்த மொத்த கதையுமே ஒரு சின்ன பையனோட ஆர்வத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அவனோட உலகத்தையே ரெண்டு கேள்விகள் தான் இயக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்விகள். ஏன், எப்படி? ஆனா பாருங்க, ஒரு சிக்கல். அந்த காலத்துல ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அமைதியா சொல்றத மட்டும் கேட்கிற பசங்க தான் நல்ல பசங்கன்னு சொல்லும். அதனால எடிசனோட இந்த அடங்காத ஆர்வம் ஒரு பலவீனமா தான் பார்க்கப்பட்டுச்சே தவிர ஒரு பலமா இல்லவே இல்லை. இங்கதான் மொத்த கதையோட போக்கே மாறுது. மத்தவங்க எல்லாரும் எதை ஒரு குறையா பார்த்தாங்களோ அதை அவரோட அம்மா ஒரு ஸ்பெஷல் டேலண்டா பார்த்தாங்க. என் பையனோட மூளை மத்தவங்கள மாதிரி இல்ல, அது ரொம்பவே ஸ்பெஷல், அது வேற மாதிரி யோசிக்குதுன்னு அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க. ஸ்கூலுக்கு டாட்டா சொல்லிட்டு வீட்லயே படிப்பு ஆரம்பமாச்சு. அவங்க அம்மா ஒரு சூப்பரான சூழலை உருவாக்கி கொடுத்தாங்க. அங்க கேள்வி கேட்கறதுக்கு எந்த தடையும் இல்லை, எதை வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். முக்கியமா தோல்விங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது கத்துக்கிறதுக்கான ஒரு வழிதான்னு எடிசன் முதல்ல உணர்ந்தது அங்கதான். சரி, எடிசன் வளர வளர என்னாச்சு? அவர் செஞ்ச அந்த சின்ன சோதனைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய நெருப்பா மாறுச்சு. ஒரு பிரம்மாண்டமான கனவு, உலகத்தோட வரலாற்றையே மாற்றி எழுத போற ஒரு கனவுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளி. அந்த கனவு என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். இது சும்மா ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, இருட்டுல மூழ்கி கிடந்த ஒரு சமூகத்துக்கு நேரடியாவும் சரி ஒரு அடையாளமாவும் சரி வெளிச்சம் கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய லட்சியம் அது. இந்த பெரிய லட்சியத்தை அடையிறதுக்காக அவரோட முழு கவனத்தையும் முழு சக்தியையும் ஒரே ஒரு விஷயத்துல போட்டார். அந்த காலத்துல இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லைன்னு எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். ஆனா அதுதான் பிற்காலத்துல அவரோட அடையாளமாவே மாறப்போகுது. அதுதான் மின்சார பல்பு. சரி, லட்சியம் ஓகே. ஆனா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு என்னன்னா, அந்த வெற்றியேறி நோக்கிய நீண்ட ரொம்ப கஷ்டமான பாதைய அவர் எப்படி போனாருங்கிறது தான். முதல் முயற்சி கொஞ்சமா போக வருது, ஒரு சின்ன தீப்பொறி, அப்புறம் அவ்வளவுதான், ஃபெயிலியர். சரி பரவாயில்ல, எந்த ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் இது சகஜம்தானே. ஆனா அந்த ஒரு தோல்வி 10 ஆச்சு, 10 100 ஆச்சு. தோல்விகள் மேல தோல்விகளா குவிஞ்சுக்கிட்டே போகுது. நூத்துக்கணக்கான தடவை முயற்சி செஞ்சோம், அந்த பல்பு ஒரு செகண்ட் கூட எரியல. தோல்விகள் இப்படி அதிகமாக அவரை சுத்தி இருந்தவங்களுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது சுத்த வேஸ்ட் வேலை, இதோட விட்டுடுன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கை விட்டுடுன்னு ஒரே பிரஷர். அவரோட இந்த விடாமுயற்சிய மத்தவங்க ஒரு முட்டாள்தனமா தான் பார்த்தாங்க. அவர் காதுல திரும்ப விழுந்த வார்த்தை இதுதான்: நீங்க தோத்துட்டே இருக்கீங்க, எத்தனையோ தடவை தோத்துட்டீங்க. ஆனா இதுக்கு எடிசன் சொன்ன பதில் அதுதாங்க ஹைலைட். அவரோட மொத்த மனநிலையையும் அது ஒரே வரியில சொல்லுச்சு: நான் தோக்கவே இல்ல, பல்பு எரிய வைக்கிறதுக்கு வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். பாத்தீங்களா அந்த ஆங்கில? அவரோட பார்வையில ஒவ்வொரு ஃபெயிலியரும் ஒரு தோல்வி கிடையாது, அது ஒரு பாடம். ஒவ்வொரு முறையும் ஓகே, இந்த மெட்டீரியல் ஒர்க் ஆகாது, இந்த டிசைன் சரியில்லைன்னு கத்துக்கிட்டு வெற்றியை நோக்கி ஒரு அடி முன்னாடி போயிருக்காரு. இப்படி எது வேலை செய்யாதுன்னு கத்துக்கிட்டு அதை லிஸ்ட்ல இருந்து நீக்கிற இந்த வேலையை அவர் 1000க்கும் மேற்பட்ட தடவை செஞ்சிருக்கார். சும்மா யோசிச்சு பாருங்க, 1000 தடவை. அப்பா என்ன ஒரு பொறுமை. ஓகே, இப்போ நாம அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்த நம்ப முடியாத விடாமுயற்சியும் இந்த வித்தியாசமான கண்ணோட்டமும் கடைசியா எப்படி ஜெயிச்சதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் ஒரு நாள் ராத்திரி 1000க்கும் மேற்பட்ட தோல்விகளுக்கு பிறகு அது நடந்துச்சு. ஒரு சின்ன ஆனா நிலையான ஒளி, அந்த பல்பு எரிஞ்சது. அது வெறும் வெளிச்சம் இல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தோட ஆரம்பம். அந்த ஒரு சின்ன பல்பு வெறும் ஒரு ரூமை மட்டும் வெளிச்சமாக்கல, அது ராத்திரி நேரத்திலையும் தொழிற்சாலைகள் இயங்குறதுக்கு வழி செஞ்சது. நகரங்கள் 24 மணி நேரமும் தூங்காம இயங்க ஆரம்பிச்சது. சொல்ல போனா நம்ம நாகரிகத்தோட பாதையே அது மொத்தமா மாத்திடுச்சு. அப்போ மொத்தத்துல எடிசனோட கதை நமக்கு என்ன சொல்லுது? இது வெறும் பல்பை பத்தின கதை இல்ல, எந்த ஒரு பெரிய சவாலையும் நாம எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா. முதல் விஷயம், ஆர்வத்தை எப்பவும் உயிர் போட வச்சுக்கணும். 2வது, தோல்விங்கிறது நம்மளோட பெஸ்ட் டீச்சர். 3வது, விடாமுயற்சி தான் நம்ம கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். ரொம்ப முக்கியமா, முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாது. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். எடிசனோட இந்த மனநிலையை நாம எடுத்துக்கிட்டா, உங்க வாழ்க்கையில 1000 தடவை தோத்தாரும் பரவாயில்லன்னு விடாமுயற்சியோட போராடுறதுக்கு தகுதியான அந்த ஒரு லட்சியம், அது எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.